விருச்சக ராசி காலச்சக்கரத்தில் எட்டாவதாக வரக்கூடிய ராசி. இந்த 12 ராசியில் ஒவ்வொரு ராசியுமே ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுலேயும் இந்த விருச்சக ராசி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது. மேலும் இவங்களுடைய உண்மையான குணம், இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுடைய பலவீனம் என்ன, யாரால இவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இவங்களோட வாழ்க்கையில் அதிகமாக வரும், அடுத்து வரக்கூடிய 12 நாட்கள் இவங்க ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களும் அதற்குண்டான பரிகாரங்களும், இவங்களோட வாழ்க்கை எப்போவுமே முன்னேறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். இந்த விருச்சக ராசி அப்படிங்கிறது ஒரு நீர் ராசிங்க. அதாவது எதையுமே ஒரு ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ராசி. அதே மாதிரி யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக இவங்க நம்ப மாட்டாங்களாம். ஒரு முடிவெடுத்தால் அதை நிறைவேற்ற வேணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தடைகள், எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் அந்த ஒரு இதில் வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிட்டாங்களா, எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக அடையிற வரைக்கும் முயற்சி செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தின் மீது ஒரு அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க. ரகசியங்களை எப்போவுமே பாதுகாப்பதில் சிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்க தைரியமாக சவால்களை, எவ்வளோ சவால்கள் வந்தால் கூட அதை எதிர்கொள்ள தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. வெற்றி பெறும் வரைக்குமே இவங்க முயற்சியை எப்போவுமே கைவிட மாட்டாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் அமைதியாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே ஒரு தீவிரமாக எப்போவுமே எதையாவது ஒரு விஷயத்தை போட்டு யோசிச்சு கொண்டே தான் இருப்பாங்களாம். மேலுமே இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த கிரகங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த கிரகங்கள்லாம் இவங்களுக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கு, இந்த காலகட்டத்தில் அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, எந்த கிரகங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நன்மைகளே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகுதியாக நடக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா ராசி அதிபதி செவ்வாய் சப்தம பார்வையினால் தன்னோட வீட்டை தானே பார்க்கிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு, புதன், சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மகான்களோட தரிசனம் மற்றும் ஆசிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஆன்மீக வழிபாட்டில் மனம் இந்த டைமில் ஈடுபடும். அதே நேரத்தில் இன்னைக்கு பௌர்ணமி ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, ரொம்பவே நல்லது. இதனால் மழை போல வந்த துன்பம் பனி போல கண்டிப்பாக விலக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்பவே நல்லது. அதுவும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ தடைகள் இருந்தாலுமே அது மாற ஆரம்பிக்கும். மேலுமே தந்தை வழி சொத்துக்களில் நிலவி வந்த சிக்கல்கள் நீங்க ஆரம்பிக்கும். குடும்ப பெரியவங்களோட ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் புதிய வியாபார தொடர்புகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் பெருகி உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு வளமாக கூடிய அளவுக்கு உங்களுக்கு சூழல்கள் உருவாகும். குடும்ப வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் கடன் தொல்லை, சகோதரர்களோட விரோதம், அரசு வகை சிக்கல்கள் இது எல்லாமே அகலும் வகையில் தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. மேல் அதிகாரிகளோட ஆதரவுனால உங்களுக்கு பணியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண போகிறீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் தான் இந்த டைம் அமைஞ்சிருக்கு. விரும்பிய கடன் அல்லது உதவி தொகையானது உங்களுக்கு தேடி வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வி தொடர்பான முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் பல நாளாவே திருமண தடை அப்படிங்கிறது இருந்திருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் அகலக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீராகவே இருக்கும். வீடு மனை பற்றிய நீண்ட நாள் கனவுகள், உங்களுடைய முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைவேறும். இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா, பௌர்ணமி இன்னைக்கு விரதம் இருந்து புவனேஸ்வரியை வழிபட உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான துன்பங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் அதிபதியை கொண்டதுனால நீங்கள் முருகன் வழிபாடு தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்புமுனை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கலாம். அதே நேரத்தில் விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட வாழ்க்கையை மாறப்போகக்கூடிய ஒரு முக்கிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தைரியமாக இருப்பீங்க. ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு குணமாக இருப்பீங்க. யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதே நேரத்தில் உங்களுடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா உங்களுடைய மன உறுதி தான்.
அதே நேரத்தில் விடாமுயற்சி, தலைமை திறன், பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை, கூர்மையான உங்களுடைய அறிவு, எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல், அதே நேரத்தில் பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு திறமை படித்த ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். நெருக்கடியில் ஒரு சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறனுமே உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. மேலுமே உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தோமா, உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே வரும். அமைதியாக இருப்பீங்க, ஆனால் திடீர்னு உணர்ச்சி வசப்படுவீங்க. கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துறது உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் சந்தேக மனப்பான்மை, அதாவது யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக நம்ப மாட்டீங்க, எல்லாத்தையுமே சந்தேகப்படுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க, மனதில் வச்சுக்கொள்வது. அதே நேரத்தில் பழைய விஷயங்களை மறக்காமல் எப்போவுமே அதை ஒரு மனதுக்குள்ளேயே வச்சுட்டே இருக்கிறது, அது உங்களுக்கே ஒரு மனசு டென்ஷனாக இருக்கும். அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்கிறது, யார்கிட்டையுமே எளிதில் மனதை திறக்காதது. சில நேரங்களில் உங்ககிட்ட பார்த்திங்களா பிடிவாதம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும், உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் எல்லாமே. அதே நேரத்தில் உங்களுக்கு யாரால பிரச்சனைகள்லாம் வரும், பொதுவாக பொறாமை கொண்டவங்களோட பிரச்சனைகள் வரும். உங்களோட முன்னேற்றத்தை உங்களுக்கு பிடிக்காதவங்களால் உங்களுக்கு தொல்லைகள் இருக்கும். பொய்யான வாக்குறுதி கொடுப்பவங்க, அலுவலகத்தில் போட்டி மனப்பான்மை கொண்டவங்க, தேவையில்லாத வதந்திகளை பரப்புறவங்க, இவங்ககிட்ட கொஞ்சம் அமைதியாகவும் ஆவணங்களோடு செயல்படுவதும் ரொம்பவே நல்லது. சரி, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரலாம் அப்படின்னா, வேலை தொடர்பான ஒரு மன அழுத்தம், பணவரவில் தாமதம் இருக்கும், குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும், நண்பர்கிட்ட பொறுத்த வரைக்குமே ஒரு தவறான புரிதல், உடல் நலத்தில் சோர்வு, செலவுகள் உங்களுக்கு இந்த டைமில் அதிகரிக்கத்தான் உங்களுக்கு தோணும். அதே நேரம் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தற்போதைய கோச்சார சனி உங்களோட வாழ்க்கையில் பொறுப்பு, ஒழுக்கம், பொறுமை மற்றும் திட்டமிடல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையலாம். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் அவசரமான முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. கடின உழைப்புக்கு மெதுவான பலன் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் உடனே பலன் கிடைக்கல அப்படின்னாலும் மெதுவாக கிடைச்சாலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். செலவுகளில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நீண்ட கால இலக்குகளில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது. எப்போவுமே பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக நீங்கள் விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழக்கூடிய ஒரு வலிமை கொண்டவங்க. உங்களோட பொறுமை உங்களோட வெற்றியை உருவாக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு சோதனையும் ஒரு புதிய வாய்ப்புக்காக மாறலுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களோட உழைப்பு அப்படிங்கிறது என்றைக்குமே வீணாகாது. இன்று சிறிய முன்னேற்றம் இருந்தால் கூட அது நாளை பெரிய வெற்றியாக வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே விடாமுயற்சியோடு உழைத்து கொண்டு இருங்க. உங்களுடைய வெற்றி பாதை கண்டிப்பாக உங்களோட இலக்கை அடைய முடியும். பயத்தை விட தன்னம்பிக்கை தேர்வு செய்யுங்க. எப்போவுமே ஒரு விஷயத்தில் நம்ம பயந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வெற்றியோ தோல்வியோ சந்தித்து பார்த்தா தான் தெரியும். எப்போவுமே பயத்தை விட்டுறணும், தன்னம்பிக்கை எப்போவுமே தேர்ந்து செயல்படுங்க. உங்களோட இலக்கை தினமுமே நினைவில் வச்சுருங்க. நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களோட வாழ்க்கை எப்போவுமே பிரகாசமாக இருக்கும். நேர்மையோடு செயல்படுவது நீண்ட கால வெற்றிக்கு ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். நான் சாதிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். அதே நேரத்தில் எப்போவுமே நீங்கள் உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா பரிகாரம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. அதாவது சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம், ஆஞ்சநேயர் தரிசனம் செய்யலாம், எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். முடிஞ்ச வரைக்குமே உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு, அதாவது ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பேனா, பென்சில், இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் கூட செய்யுங்க. உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. தினமுமே ஓம் நமச்சிவாய அல்லது ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடுகள் செய்கிறது உங்களுடைய ராசிப்படி ரொம்பவே நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களே, சவால்கள் வந்தால் கூட உங்களோட மன உறுதியை இழக்காதீங்க. எப்போவுமே பொறுமை, ஒழுக்கம், திட்டமிடல், தொடர்ந்து செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சி உங்களோட முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். நல்ல எண்ணத்தோடு செயல்படுங்க. உழைப்பிற்கான பலன் காலப்போக்கில் கிடைக்கும் அப்படின்னு மைண்டில் நினச்சிக்கோங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னா உங்களோட குடும்பத்தினருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலுமே உங்களுக்கு எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், உங்களோட வாழ்க்கை எப்போவுமே பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக முருகன் வழிபாடு செய்யுங்க, ரொம்பவே நல்லது. என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எந்த விஷயங்கள்
விஷயங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, யாரால உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரும், உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும், உங்களுடைய உறவுகள் பழுப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் அப்படின்னு யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, விருச்சிக ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம், மேலுமே உங்களுடைய குலதெய்வத்தோட பேர் என்ன, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, அதே மாதிரி உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலுமே உங்களுடைய வாழ்க்கை எப்போவுமே ரொம்ப சிறப்பாக பௌர்ணமி போல் அழகாக உங்களோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நாங்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். மேலுமே உங்களோட வாழ்க்கை எப்போவுமே சிறப்பாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், உங்களுக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு செயலையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க மனதார நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்கிறோம். ஆல்வேஸ் தேங்க்யூ.